என்ன பயமா இருக்கா? இப்ப பாருங்க. Hi Kitties, praise the Lord. Welcome to the Majestic Voice Ministry present Day 6 Online VBS. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும்போது நீங்க பயப்படலாமா? ஏன்னா இன்னைக்கு நாள்ல நாங்க அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வரோம். நம்ம இப்ப ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? மறந்துடாதீங்க, ப்ரோக்ராமோட எண்ட்ல கண்டிப்பா உங்களை கொஸ்டின் கேட்க நான் வருவேன். ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. படிப்பில் சவாலு, வாழ்க்கையில் சவாலு. சவாலை கண்டு பயந்து விடாதே, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையும். சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையும். சிங்க கவியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல கடிக்கல. சிங்க கவியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல கடிக்கல. யாரும் கேட்டிராது அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராது அதிசயம் நடந்தது. யாரும் கேட்டிராது அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராது அதிசயம் நடந்தது. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. குட்டீஸ், இந்த நாள்லையும் கூட இந்த 6வது நாள் விபிஎஸ்ஸை கூட ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அழகாக நடத்தி வராங்க. ஓகே, இன்னையோட தலைப்பின்படி பயப்படாத அப்படின்ற ஸ்டோரி நம்ம என்ன பண்ணுறோம், கேட்க போகிறோம். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஓகே, முடியும் போது அக்காங்க என்ன பண்ணுவாங்க, கேள்வியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களாம் என்ன இருக்குது, கிஃப்ட் இருக்குது. ஓகே, அதெல்லாம் மறக்காமல் நல்லா ஸ்டோரி என்ன பண்ணணும், உன்னிப்பாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஓகே, கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னவா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக என்ன பண்ணும் இருக்கும். சரி, ஓகே, இந்த நாள்லேயும் கூட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட தலைப்பு என்ன, பயப்படாத. அதான் ஸ்டோரியுடைய தலைப்பு. சரியா? இன்னையோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு சுவாமி என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஏசப்பாவும் தன்னுடைய 12 சீஷர்களும், ஏசப்பாவும் மற்றும் 12 சீஷர்களும் எங்கே போனாங்க அப்படின்னா, கப்பலில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுது, பெரிய ஒரு இருட்டு. ஓகே, அந்த இடத்துல ஒரு பெரிய இருட்டு. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, கப்பலில் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோ, பெரிய இருட்டு. ஏசப்பா கப்பலில் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் என்ன பண்ணுது, கொந்தளிக்குது. காத்து செமையா சூன் அப்படி என்ன பண்ணுது, வீசுது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வரதா புயல்லாம் பார்த்தோம் தெரியுமா? வரதா புயல்லாம் பார்த்தம்போது எப்படி காத்து புஷ்ஷுன்னு அடிச்சதுல, அது மாதிரி காற்று செமையா என்ன பண்ணுச்சு, கப்பலை நோக்கி என்ன பண்ணுது, அடைச்சுக்கிட்டே என்ன பண்ணுது, அப்படியே அடிச்சுட்டே இருக்கு. கடலும் என்ன பண்ணுது, அப்படியே பொங்குது. இப்ப எப்படி நம்ம சாப்பாட்டுலாம் பொங்குனா எப்படி பொங்கும், அந்த மாதிரி அவ்வளோ கொதிக்கிற மாதிரி என்ன பண்ணுது, காற்றும் கடலும் என்ன பண்ணுது, கடல் அப்படியே கொதிக்கிற மாதிரி என்ன பண்ணுது, சலன்னு அப்படியே என்ன பண்ணுது, கப்பலை தூக்கி என்ன பண்ணுது, போடுது. காற்று கப்பலை நோக்கி என்ன பண்ணுது, வீசி என்ன பண்ணுது, அடிக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. எல்லா சீஷரும் என்ன பண்றாங்க, ஐயோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன பண்றாங்க, பயந்துட்டே இருக்கிறாங்க. அப்பதான்
எல்லா சீஷரும் போய் யார் என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, ஏசப்பா போய் என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. ஏசப்பா எழுந்துங்க எழுந்துங்க, இயேசுவே எழுந்துக்குங்க அப்படி என்ன பண்றாங்க, எழுப்பி நாங்க மடிஞ்சு போறது உங்களுக்கு கவலையே இல்லையா, அதாவது பார்த்தோன்னா தமிழ்ல சொல்லணும்னா நாங்க செத்து போறதை குறிச்சு உங்களுக்கு கவலையே இல்லையா, நீங்க பாட்டை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பண்றாங்க, ஏசப்பாவை எழுப்புறாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்றாங்க, எழுந்துட்டு உடனே இவங்களை பாக்குறாங்க. இவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு ஏன்னா இவங்க மூஞ்செல்லாம் என்ன இருக்கு, பயம் அப்படியே தெரியுது. ஒரு சில பார்த்து வச்சுக்கேன், அப்படியே மூஞ்சில பார்த்தா பயம் தெரியும் தெரியல, அதே மாதிரி சீஷனோட முகத்தை பார்த்தா என்ன தெரியுது, அப்படியே பயந்த ஒரு மூஞ்சியோட என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சுத்தி பாக்குறாரு, என்ன வீசுது, காத்து அப்படியே பலமா வீசுதா, அதுக்கடுத்து என்ன பண்ணுது, கடலும் பொங்குதான். இதை பார்த்த உடனே ஏசப்பா என்ன பண்றாரு, எழும்புறாரு. எழுந்து காற்றை பார்த்து சொல்றாரு, இறையாது அமைதலா இரு அப்படின்னு. உடனே காற்றும் கடலும் என்ன ஆயிடுச்சுன்னா சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தாச்சு காற்று என்ன பண்ணல, வீசவே இல்லை. அதுக்காக காத்து என்ன ஆச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு, சைலண்ட் மோட்ல போயிடுச்சு. அதுக்காக கடல் என்ன பண்ணுச்சு, அவ்வளவு பொங்கிட்டு இருந்த கடல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமைதியா என்ன பண்ணுச்சு, மாறிச்சு. அப்போ உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்க, சீஷர்களை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஏன் நீங்க பயந்தீங்க, ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு பண்ணாங்க. சொன்னாங்க, தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ, நம்ம லைஃப்ல கூட ஏன் பயம் வரும் அப்படின்னா, விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம்னா என்ன அப்படின்னா, விசுவாசம்னா ஏசப்பா மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீ அப்பா வந்து வேலையில இருக்கிறாங்க. அப்பா வேலையில இருக்கும்போது நீ அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கற, அப்பா எனக்கு இந்த பொம்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்ற. அப்பா என்ன பண்ணுவாரு, சொல்றாரு, நான் ஓகே நான் வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாருன்னு வச்சுக்கேன். அப்போ நீ உடனே என்ன பண்ணுவ, நம்புவல்ல, என் அப்பா வந்து வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா அதை வாங்கிட்டு வர நம்புவல்ல. அதுதான் ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் அடையாளம். அது மாதிரிதான் ஏசப்பா கிட்ட நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன்னு அப்படின்னு வச்சுக்கேன், அதை என்ன பண்ணு, நம்பு. நமக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா என்ன வரும்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்பணும், ஏசப்பாவை விசுவாசிக்கணும். ஏசப்பாவை விசுவாசிச்சுன்னு வச்சுக்கேன், எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நீ என்ன பண்ண மாட்ட, பயப்படவே மாட்ட. ஒரு சிலர் பாருங்க எக்ஸாம் எழுதுறது குறிச்சு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் எக்ஸாம் வந்து பார்த்தா நாளைக்கு வருது அப்படின்னு வச்சு இன்னைக்கு என்ன வந்துடும், ஜுரம் வந்துடும், ஃபீவர் வந்துடும். ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஃபீவர் என்ன பண்ணுறோம் வந்துடும். அது மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க, ஏசப்பாவுடைய நாமத்தால ஜெயம் எடுத்துருவாங்க. Thank you. Praise the Lord குட்டீஸ், நான் தான் உங்க ஜிசித்ராக்கா. வெல்கம் டு மெஜஸ்டிக் வாய்ஸ் மினிஸ்ட்ரி VBS 2025. VBS ஓட தீம் என்ன, நான் இயேசுவை சார்ந்தவர். இப்போ நம்ம என்ன டேல இருக்கோம், எஸ் ரைட், டே 6ல இருக்கோம். டே 6 ஓட தீம் என்ன, பயப்படாதே. டே 6 ஓட தீம் என்ன, பயப்படாதே. ஏசப்பா நம்மள பார்த்து என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எக்ஸாம் டைம்லயும் ஃபியரிங் டைம்ல எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பாரு. நம்மள பார்த்து என்ன சொல்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பயந்துட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகா ஒரு கார்டு எப்படி பண்றது அப்படின்னு பாத்துடலாமா. இங்க பாருங்க, அக்கா ஒரு பழைய இன்விடேஷன் கார்டு எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உள்ள வசனம் எழுதிருக்கேன், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 அந்த வசனத்தை நான் எழுதி இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்ல உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா ஒரு ஓபன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஓபன் ஒரு ஒயிட் ஷீட் இந்த மாதிரி நீங்க இதை கட் பண்ணி இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சைடு மட்டும் இந்த மேலையும் கீழையும் நீங்க கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல மட்டும் அத வந்து பேஸ்ட் பண்ண கூடாது. மத்தபடி மேலையும் கீழையும் நீங்க வந்து அதை கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலையும் கீழையும் ஸ்டிக் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் நீங்க ஸ்டிக் பண்ண கூடாது. சென்டர்ல ஸ்டிக் பண்ணாம என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி ஒரு ஷீட் இங்க வந்து சென்டர்ல நான் அப்படி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, இங்க வந்து இந்த மாதிரி கட்டர் வச்சு நீங்க அதை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்க அதை ஓபன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா கிடைச்சிடும். உங்ககிட்ட ஒரு வேலை இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்விடேஷன் இல்ல அப்படின்னா நீங்க அதை வச்சு இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, இப்போ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வசனம் இருக்கா. இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? பயப்படாதே நாங்க உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி வச்சு இந்த மாதிரி நீங்க அழகா பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் குட்டீஸ். நான் உங்க சௌந்தர்யக்கா உங்களுக்காக ஒரு சூப்பரான மிஷனரி ஸ்டோரிஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் மேன். உலகத்துக்காக மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஒரு ராஜ்யத்திற்காகவும் பணியாற்ற அவரோட ஓட்டத்தை ஓடி முடித்தார். அவர் யாரு தெரியுமா? அவர் தான் எரிக் லிட்டில். யாரு? எரிக் லிட்டில். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிற நெப்பாயாக அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் காலத்துல, அதாவது 1902 1945 வரைக்கும் அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. அவர் சைனால பிறந்தாரா. அவர் அம்மா அப்பாவும் மிஷினரிகளா இருந்தாங்களாம். அவருக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க படிப்பதற்காக ஸ்காட்லாண்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அண்ணனும் இவங்களும் நல்லா படிப்புல இருந்தாங்க. ஆனா நம்ம எரிக்கு ஸ்போர்ட்ஸ் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. எல்லா காம்படிஷன்லயும் கலந்துப்பாங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் 1924 அன்றைக்கு ஒரு நாள் பாரிஸ்ல மிகப்பெரிய ஒரு ஒலிம்பிக், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது. அதுல 100 மீட்டர்ஸ் ஓடணும். அந்த நாள் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சோதனை. யாருக்கு? எரிக்குக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாள் சண்டே. நம்ம சண்டே என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும் இல்லையா? யாராவது ஸ்போர்ட்ஸ்க்கு போவீங்களா? இல்ல தானே? அதே போலதான் எரிக்கும் நினைச்சாராம். கண்டிப்பா நம்ம சண்டே தான் போகணும், நம்ம இந்த ஒலிம்புக்கு வேண்டாம், நம்ம பாத்துக்கலாம், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு நாள் தான் போவேன்னு சொல்லிட்டு ஓய்வு நாள்ல போய் பிரசங்கம் செய்தாராம். ஆண்டவர் அவரை உயர்த்தினாராம். எப்படி தெரியுமா? அடுத்த வருஷமே 400 மீட்டருக்கு ரன்னிங் ரேஸ் வச்சிருக்காங்க. அதுல அவர் எரிக் கலந்துகிட்டாரு. ஒரு வருஷமா பயிற்சி எடுத்து கலந்துகிட்டாரு. 46 செகண்ட்ஸ்ல அவர் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சார். இது வரைக்கும் யாரும் அந்த சாதனையை பண்ணதே இல்லப்பா. ஆமா, அவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சாரு. என்ன தினமா கொடுத்தாங்க? கோல்டு மெடல் கொடுத்தாங்க. பாத்தீங்களா? ஏசப்பா எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவர் அது மட்டும் பண்ணல, திரும்பவும் சைனாக்கு போனாரு. சைனாக்கு போயிட்டு நிறைய ஊழியம் செய்தாரு. அங்க ஒரு காலகட்டத்துல மட்டும் அந்த சைனால ரொம்ப ஒரு பழமையான பஞ்சம் வந்துருச்சு. அதே போல ரொம்ப நோய் வந்துருச்சு. அங்க பஞ்சத்துல அடிக்கப்பட்டவங்களுக்கும் நோயோட இருக்கிறவர்களுக்கும் நல்ல சுகத்தா இருக்கிறதுக்கு நல்ல உணவுகளை அளித்தாராம். அவரு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எல்லாமே ஜபத்தினால இருந்தாராம். பாத்தீங்களா ஏசப்பா எப்படி உயர்த்தி இருக்கிறாங்கன்ட்டு இல்லையா? நம்மளும் ஸ்போர்ட்ஸ் டே அதுவுமா சண்டே வச்சாலோ இல்ல சண்டே எதனா ஃபங்க்ஷன் வச்சாலோ, இல்ல நான் ஓய்வு நாள்லாம் போக மாட்டேன்ப்பா, நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் தெரியுமா அப்படின்னு யாராவது எதனா பண்ணுவீங்களா? இல்ல ஏசப்பா அந்த நாளை கண்டிப்பா வரணும், சண்டே அதுவுமா சர்ச்சுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போல நம்ம போறப்போ ஆண்டவர் இதையும் கடல பெரிதானதை நம்ம வாழ்க்கையில செய்வாரா? சரிங்களா குட்டிங்களா? சண்டே அதுமா நீங்க சர்ச்சுக்கு போகாம இருப்பீங்களா என்ன? இல்ல போவீங்க தானே? நம்ம எரிக் லிட்டில் மாதிரி கண்டிப்பா ஏசப்பாக்காக செய்வோம் தானே? அதே போல நம்மளே ஏசப்பா கண்டிப்பா உயர்த்துவார். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருக்க நம்புறேன். இதே போல நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரிக்கு நாளைக்கு அக்கா உங்களுக்கு சந்திக்க வரேன். பாய். எப்படி இம்மா ஸ்டோரியும் இப்படிதானே இருந்தது? ஒரே வார்த்தையில ஏசப்பா என்ன பண்ணாரு? காற்றையும் புயலையும் அதட்டினார். இப்போ கொஸ்டின் டைமுக்கு போகலாமா? இம்மா நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. யாரு காற்றையும் புயலையும் அதட்டினார்? படகு எதனால மூடப்பட்டிருந்தது? யார் அவர் பின் சென்றார்? சீஷர்கள் யாரை எழுப்பினாங்க? சூப்பர். எல்லாரும் ஆன்சரை நோட் பண்ணிக்க
தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணணும்? கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆன்சர்ஸ் வித் நேம் அண்ட் அட்ரஸோட மறக்காம சென்ட் பண்ணிடுங்க எப்பவும் போல. ஓகே குட்டீஸ், மறக்காம இந்த ப்ரோக்ராமை நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? ப்ரேயர் டைம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக போதகர் ஐயா காத்திருக்காரு. பாய். பிரைஸ் லார்ட். தம்பி தங்கச்சிங்களா, இன்னைக்கு எப்படி இருந்தது விபிஎஸ்? இல்ல ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? நல்ல ஆக்ஷன் சாங்ஸ், நல்ல நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்குறோம்ல. கவனமா கேளுங்க. டோன்ட் மிஸ் யுவர் விபிஎஸ். இந்த விபிஎஸ் மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது. நீங்களும் சொல்ல போறீங்க, அங்கிள் சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறீங்க. அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தயவு செய்து வாங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போறார். இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்க ஃபேமிலியில இருக்கிற மம்மி டாடிக்காக, இல்ல உங்க கூட பிறந்த பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். பாருங்க, நிச்சயமா ஏசப்பா உங்க ஃபேமிலியையும் ஆசீர்வதிக்க போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, வந்திருக்கிற விபிஎஸ் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அவங்க தகப்பனார் தாய்க்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். கூட பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. இந்த விபிஎஸ் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். பலவீனத்தோடு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கட்டளிடுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த விபிஎஸ் ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you all.